சமீபத்தில் என்னுடைய நண்பர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு பெரிய கம்பெனி அல்லது ஒரு பெரிய வியாபாரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற அளவுக்கு திறமைகள் நிறையா இருக்குது. ஆனால் அவரால் அந்த சக்ஸஸ்க்கு போக முடியல. பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து அவங்க சொல்லும்போது உங்கள் தசாபதிக்கு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் வரும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலாக அவருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இப்போ தான் நான் முதல்ல டாக்டர் பொதுவுடையமூர்த்தி ஐயாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்ற விஷயம் எதேச்சியாக அவருடைய டாக்டர் ராஜேஷுடைய வீடியோவில் அவருடைய இன்டர்வியூ பார்த்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஏற்பட்ட புரிதலில் அந்த லேர்னிங்ஸ்லேருந்து பார்க்கும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு பொதுவுடையமூர்த்தி ஐயா கொடுத்த அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே அவருடைய தொழில் பாவமும் அவருடைய மனோபாவமும் என்ன மாதிரியாக டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சுது. அதே மாதிரி அவர் கொடுக்குற அந்த ஒரு ஆலோசனைகள் பிஸ்னஸ்க்கு கொடுக்கும்போது அதை ஆலோசனைகள் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த ஆலோசனை மட்டும் வாங்கிக்கிட்டு இவர் அதுக்கப்புறமா விட்டுருவாங்க. இது கண்டினியூஸாக அவருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக பார்க்கும்போது அது ஏன் நடக்குன்ற விஷயம், அவர் என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்றதையும் என்னால் அவருக்கு சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, எல்லா திறமைகளும் இருந்து நான் ஏன் ஜெயிக்கலை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் இந்த அட்சய லக்ன பற்றி ஜோதிடத்தில் ரொம்ப தெளிவாக இது வெளிப்படுது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு விஷயம்.